சீமான் அப்படிங்கிற நபர் பிறவி யார் அப்படின்னா, அவனே ஒரு பொறுக்கி. அவனே பெண்களை கொச்சைப்படுத்தி உங்களுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். வேற வழி கிடையாது. நீங்க கேட்டுதான் ஆகணும். சீமான் எம்பி ஜோதிமணியை நான் உன் கையை பிடிச்சு இழுத்தனா அப்படின்னு கொச்சைப்படுத்தி பேசினேன். விஜயலட்சுமிங்கிற பெண்ணை பாலியல் தொழிலாளின்னு சொன்னாங்க. வீரலட்சுமிங்கிற பெண்ணை என் தொட சைஸ் இருப்பியாடின்னு கேட்டு அசிங்கப்படுத்தினாங்க. பத்திரிகையாளர் முக்தார் வீட்டு பெண்களை வா பழகலான்னு கூப்பிட்டார். சரிங்களா? இவனை மாதிரி சீமான் ஒரு பொறுக்கி. அந்த பொறுக்கி வளர்த்த ஜோம்பி கும்பல் பொறுக்கித்தனமாக தான் பேசும். நீங்க முதியவர்னு சொன்னீங்க. இல்ல பொறுக்கிதான் முதியவர். அப்படி அதாவது பாடையில போற வயசுலயும் அந்த அளவுக்கு புத்தி வரல அப்படின்னா அவன் இன்னும் பொறுக்கியாவே தான் இருக்கான். இயல்பா பேசுற ஒரு சீமான் வந்து இயல்பாவே பொறுக்கித்தனமா பேசுவாரா? இயல்பாவே அந்த பொறுக்கித்தனமா தான் பேசுறான். இல்ல யதார்த்தமா பேசுற ஒரு பேச்சுக்கும் பொறுக்கித்தனமா பேசுறதுதான் யதார்த்தமா? எனக்கு புரியல சார். யதார்த்தமான எப்படி நீங்களும் நானும் சாதாரணமா பேசுறது. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, சாதாரணமா யதார்த்தமா பேசுறது. பொறுக்கித்தனமா பேசுறதே நாம் தமிழர் கட்சியினுடைய யதார்த்த பேச்சு அப்படிங்கறது வந்து எப்படி இருக்கு? சீமானி மேடைகளில் அசிங்கமா பேசக்கூடியவன், பெண்களை தரம் தாழ்ந்து பேசக்கூடியவன். அவன் வளர்ப்பு தான் இந்த நீங்க சாரங்கபாணி பேச்சுக்கு சாரங்கபாணிக்கு எப்படி இப்படி பேசணுங்கிற சிந்தனை வந்துச்சு. பாடையில போற வயசுலயும் அவன் பெண்களை இந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசினா அவன் தலைமையே கீழ்த்தரமாக மேடையில் பேசியவன். அபிஷியலாக கீழ்த்தரமாக பாடையில போற வயசுலன்றது ஆமா வயசானது தானே, வயசான பேசு தானே அது. சார் ரொம்ப எல்லாம் எங்ககிட்ட மரியாதை எதிர்பார்க்காதீங்க. மரியாதை கொடுத்தவங்களுக்கு தான் மரியாதை கொடுக்க முடியும். மரியாதை கொடுக்காத அசிங்கமா பேசுற, பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுற, பெண்களை உடல் ரீதியாக கொச்சைப்படுத்தி பேசுகிற நாம் தமிழர் ஜோம்பிகளுக்கு மரியாதை கொடுக்க முடியாது. அவ்வளவுதான். சரிங்களா? சீமான இப்படி பேசுறவன் தான் சார். சார் சீமானுடைய கட்சியில ஒரு மஞ்சப்பொடி மாமா பையன் சாட்டை தருங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சார், வேற வழி இல்ல சார். நீங்க வந்து ஒரு பொது வெளியில பேசுறீங்க. பொது வெளியில் அவங்க இப்ப யூடியூப் சேனல்ல அவர் பேசுறாரு, அது எவ்வளவு அநாகரிகமா இருக்கு. ஓகே, மதிவதனி கருத்தியல் ரீதியாக பேசினாங்க. அவங்க கருத்தியல் ரீதியாக அரசியல் ரீதியாக ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தரம் தாழ்ந்து பேசுபவர்களுக்கு நாங்க எப்படி பதில் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஐயா சாமி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க கருத்தியல் ரீதியாக ஒரு கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல தெரியல, ஒரு அபத்தமா பேசுறீங்க, ஒரு முட்டாள்தனமான பேசுறீங்கன்னா இப்படி இல்லப்பா உனக்கு அறிவு பத்தல, புரிதல் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது ஒரு பதில் கொடுக்கலாம். நீ தரம் தாழ்ந்து பேசும்போது அவங்களுக்கு நாங்க எப்படி பேசணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க.